ஒரு ஃபன்னி வீடியோ போடுறோம் அப்படின்னா 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்குள்ள எந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டா இருக்க, நிறைய சாப்பிடுவியா, மாடு மாதிரி சாப்பிடாத, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். ஐயோ இப்போ இதை போட்டால் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்கு. சில பேர் என்னன்னா, நீ வந்து பேடாக ஃபீல் பண்ணணும்னே வந்து கமெண்ட் போடுவாங்க, பயமுத்துற அளவுக்கு அவங்க போடுவாங்க நெகட்டிவ் கமெண்ட் சில டைம். Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Ready to eat non-veg delicacies from Prabandham by Choran Mess. காதல் வந்துச்சோ இந்த சீரிஸ் பார்க்கும்போது நடுவில் லைட்டாக ட்ராக் மாறின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ட்ராக் மாறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன். நானும் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் தான். மேல் ப்ரொஃபஸர் வருவாங்க, சில பேர் க்ரஷ் இருக்கும் அந்த டீச்சர் மேலே. டீச்சரை லவ் பண்ணுறது வந்து அது மாரலி அது சரியும் கிடையாது. அதனால அவர் வந்து CEO அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சில இடத்துல ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம நினைப்போம் இது நிச்சயமாக ஓகே கூப்பிட்டுருவாங்க, டேட்லாம் கூட சில இதில் கால் பேக் வராது. என் ஃபேஸ் வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றது ஃபேமிலியாக கூப்பிட்டு போய் அது ஒரு தனி உலகம் இல்லை. அது மாதிரி எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்குறேன். எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம பிளெயினாக ஒருத்தர்கிட்ட பழகிற மாதிரி அவங்களும் நம்மக்கிட்ட பிளெயினாக பழகுவாங்களான்றது டவுட். நம்மளால இவ்வளோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்குதா இவங்க லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் மெசேஜ். ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க வந்து வெளியூரில் வந்து ஸோ ஷீ இஸ் லைக் டூயிங் பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஹேண்ட்லிங் ஸோ மச் ப்ரெஷர்ஸ். ஒரு காதல் வந்துச்சோ சீரீஸ் வந்து அவங்க தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. 3 நிமிஷம் வாய்ஸ் நோட்டு. உங்கள் எபிசோட் பார்த்தா என் நாள் ரொம்ப பிரைட்டாக போகும், நான் எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு அப்படியே அவங்க பேசும்போதே நம்மளுக்கு அந்த வார்ம்த் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வரும். கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பெட்லேயே இருக்கும் போது அப்படியே இருக்கும்போது அவங்க வந்து உட்காந்து என் வீடியோ பார்த்து சிரிக்கிறதே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோதான், நம்ம வந்து இன்னும் நிறையா பண்ணணும், வி ஆர் மேக்கிங் அ சேஞ்ச் அப்படின்ட்டு. உங்களோட லவ்வர்ஸ் அண்ட் ஹேட்டர்ஸ் 2 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? லவ்வர்ஸ், தேங்க்யூ ஸோ மச், எனக்கு இன்னும் லவ் கொடுத்துட்டே இருங்க. ஹேட்டர்ஸ், ஐ ஹோப் யூ ஹீல். ஹலோ பிஹைண்ட் இட்ஸ் வியூவர்ஸ், விஜய் மங்கை ஹியர். ஐ ஹேவ் வித் மீ ஒரு பயங்கர வைப்ரண்டான ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளி ஆளுநாள் அழகுராணி ஸ்ரீமதி என் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக ஒரு காதல் வந்துச்சோ அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்பார்க் எப்படி வந்தது ஐடியா, அதை பற்றி பேசலாம். இந்த மேல் கேரக்டர்லாம் ரொம்ப வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன், அதே ஃபில்டர் அதே கேரக்டர். ஸோ அதை வந்து ஒரு சீரீஸாக பண்ணால் எப்படி, எபிசோட் வைஸ் நான் பண்ணதில்லை கண்டினியூட்டியோட. அது வந்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம எப்பயும் ரிலேட்டபிள் கான்டென்ட் போடுறோம், இதை எபிசோட் வைஸ் போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு காதல் வந்துச்சோ இந்த சீரீஸ் பார்க்கும்போது நடுவில் லைட்டாக ட்ராக் மாறின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த டியூஷனுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் டக்குன்னு வேலைக்கு போகிறது, அந்த ட்ராக் மாறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இப்போது கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து நம்ம நிறைய நான்லாம் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் தான். மேல் ப்ரொஃபஸர் வருவாங்க, சில பேர் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படி இப்படி அது மாதிரி இருக்கும். சில பேர் க்ரஷ் இருக்கும் அந்த டீச்சர் மேலே. பட் டீச்சரை லவ் பண்ணுறது வந்து அது கான்செப்ட் வந்து அது மாரலி அது இதுவாகாது, சரியும் கிடையாது. அதனால அவர் வந்து CEO அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னா என்ன நீங்கள் பண்ண இந்த சீரீஸ்லேயே? எனக்கு ஆக்சுவலி அம்மு கேரக்டர் பிடிச்சது. அம்முனா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மேல் கேரக்டரை வந்து காமிக்கும் போது ரீலில் நீங்கள் அந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே. பட் ஸ்டார்டிங்கில் அதை யூஸ் பண்ணும்போது இது நமக்கு செட் ஆகுதா, ஓகேவா, யாராவது கலாய்ப்பாங்களா, அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருந்ததே இல்லையா? என்னோட இது என்னென்னா, ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணணும், அவங்க வந்து அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கான எல்லாமே நான் பண்ண ரெடி தான். எனக்கு எப்படின்னா, நான் அந்த ஃபில்டரை போட்டு ஐயோ பையனாக பிறந்திருக்கலாம், கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல வந்து கேப்பும் ஜாஸ்தி. ஓகே. ஸோ அதனால் அந்த மீசை போட்டோடே கரெக்டாக இருக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு. நான் கூட எங்கள் அம்மா கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், சரி நான் பையனாக பிறந்தா 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கோம். கண்டென்ட் கிரியேட்டராக இருக்க நிறைய பேருக்கு இருக்க ஒரு டாப் கோலு என்ன அப்படின்னா, டெஃபினட்டாக நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்றது தான். ஸ்ரீமதி அவங்களோட கோலுமே அதான் இருக்கும்போது இதுவரை உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்திருக்கும். ஏன் நீங்கள் அந்த வாய்ப்புகளை வேணான்னு சொன்னீங்க? வாட் இஸ் ஹேப்பனிங் அந்த ஜேர்னியில் உங்களுக்கு? சில இடத்துல ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு லைக் சில இதில் கால் பேக் வராது. நம்ம நினைப்போம் இது நிச்சயமாக ஓகே கூப்பிட்டுருவாங்க, டேட்லாம் கூட இந்த மாதிரி ஆறதும் உண்டு. பட் ஐ திங்க் நான் இன்னும் ஆக்டிவ்லி போயிட்டு ஹண்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஸோ வந்ததில் சிலது இந்த மாதிரி அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ நல்ல டைம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம்.
ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரணும், போய் என் ஃபேஸை வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றது. ஃபேமிலியாக கூப்பிட்டு போய் ஐயோ நானும் படத்தில் நடிச்சிருக்கேன், இந்த கேரக்டர்லாம் அங்கே போய் இந்த டைலாக் பேப்பரை ஏன்னா நான் சீரியல் பண்ணேன் 7 சொல்லிட்டு ஒரு 8-9 இயர்ஸ் பேக். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி உலகம்ல, அந்த செட்டில் இருந்துட்டு எல்லாருக்கும் ஷார்ட். அந்த மாதிரி எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அந்த டைமில், இல்லை கான்டென்ட் க்ரியேஷனுக்காக செல்ஃப் லைட்டாக மாற்றிக்கிட்டீங்களா? நான் ரொம்ப ஒரு டைப், நான் ஹாய் சொல்கிறதுக்கே ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். ஒருத்தருக்கு ஹாய் சொல்கிறேன், அவ்வளோ இன்ட்ரோவர்ட். சத்தியமாக நீங்கள் நம்ப முடியல. நான் சொல்கிறது ஒரு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமா இப்போ தான் இந்த வார்த்தை கான்டென்ட் கிரியேஷன், கான்டென்ட் கிரியேட்டர் இதெல்லாம் அப்போது ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் அந்த IGTV காலத்தில் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஈவன் இன் காலேஜ் எஸ், ஐ ஹேட் மை ஓன் திங். நம்ம பேசுறத 4 பேர் வந்து கேட்கணும் அந்த மாதிரி. ஈவன் நான் ஆங்கரிங்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு தெரியல எது என்னோட ஃபோர்ட்டு. எனக்கு அப்போ என்னால் அதை கேட்டகரைஸ் பண்ண முடியல. நேச்சுரலாகவே நான் கூஃபியாக தான் இருப்பேன். அதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணணும்லாம் ரொம்ப சீரியஸாலாம் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு அதனால தான் மேபி எனக்கு அது த்ரூ ஆகலன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஞாபகம் இருக்கா? வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஞாபகம் இருக்கா? இங்கே தான் இந்த பால்கனியில் தான் உட்காந்து நான் பண்ணேன். இந்த பால்கனியில் உட்காந்து மேக்கப்பெல்லாம் போட்டு மேக்கப் சோதனைன்னு சொல்லிட்டு சீமோ சில்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். சீமோ சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் காமெடி, அது ஒரு ஜானரே கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கும் தெரியாது, ஆடியன்ஸ்க்கும் தெரியாது. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய அந்த செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் நான் வந்து இது பண்ணுவேன். நீங்கள் வந்து குண்டா இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி. ஸோ எனக்கே நான் பேசிக்கிற மாதிரி தான். பட் ஆனால் அதுக்கு ஒரு ஆடியன்ஸும் இருந்தாங்க, நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டேஜில் எதுக்கு ஸ்ரீ இதெல்லாம் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கவங்க சொன்னாங்களா? முதல்ல என் கூட அவ்வளோ பேர் இல்லை. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து வீடியோ பண்ணிட்டு போய் காட்டுவேன். ஆமாப்பா, அதில் வந்து ஒரு 300 லைக்ஸ் வந்திருக்கும். எல்லாரையும் லைக் பண்ண சொல்லுவேன். வீட்டுக்கு எல்லாரும் லைக் பண்ண சொல்லுவீங்களா? ஃபோன் வாங்கி நீங்களே லைக் பண்ணுவீங்க? இல்லை நான் லைக் போட சொல்லுவேன். பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காருவேன். நீ இப்போ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்து வீடியோ பார்க்குற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா ரியாக்ஷன்லாம் பார்ப்பேன். எப்படி இருக்கா, அவங்க எங்கே சிரிக்கிறாங்க, பிடிச்சிருக்கா இல்லையா, நல்லா இருக்கான்னு நீ ஜெனுவினாக சொல்லு. என் அப்பாங்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லாத. எங்கள் அப்பா சொல்ல நல்லா இருக்கு நீ பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் நான் கவலையும் படமாட்டேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப்பை, நம்மளோட ட்ரீம்ஸை நம்மளுக்காக பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிச்செல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நான் நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணுறீங்க, நான் தனியாக தான் இருந்தேன், மேக்ஸிமம் எனக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இல்லை அப்படின்னு. இப்போ வரவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லையா ஸ்ரீக்கு? ஆமாம். ஏன் அப்படின்னா தெரியல, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம பிளெயினாக ஒருத்தர்கிட்ட பழகிற மாதிரி அவங்களும் நம்மக்கிட்ட பிளெயினாக பழகுவாங்களான்றது டவுட். பட் இந்த ஃபேம்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க ஆட்டிடியூடாக இருப்பாங்கப்பா, நம்ம எதுக்கு இனிமேல் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களா விலகினவங்களா இருக்காங்க. நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு கால் பண்ணுறேன். அவள் சொல்கிறா, தெரியாமல் கால் பண்ணிட்டியா? இல்லை நீ எனக்கு நான் சொன்னேன், நான் ஏன்டி தெரியாமல் கால் பண்ண போகிறேன், உங்ககிட்ட பேசலாம் தான் கால் பண்ணேன், எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஃபோன்லாம் பண்ணேன். 1.5 மணி நேரம் பேசுவேன் ஜாலியாக. என்ன நம்ம அப்போல்லாம் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், கேன்டீனுக்கு போவோம் அப்படிலாம் பேசிட்டு தான் ஃபோனை வைப்பேன். பட் அண்ட் ஆல்சோ இப்போ எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக இருக்காங்கல்ல. நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ப்ரெஷர் இருக்குது. சில பேருக்கு என்னென்னா வேலைக்கு போயிட்டு அந்த வேலை பிடிக்காமல் அப்படி போயிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ டைம் கிடைக்கிறது இல்லை மீட் பண்ணுறதுக்குமே. ஃபோனில் பேசினா உண்டு, அவ்வளோதான். இப்போ ஸ்ரீக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்குது லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில்? இது ப்ரெஷர் இல்லை, பட் ஹெல்த்தை நம்ம பார்த்துக்குறோம்ல. இப்போ வெயிட் லாஸ் நிறைய பேர் எப்படிக்கா என்னை பார்க்குறவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, சொல்லுங்க என்னமோ நீங்கள் பண்ணிட்டீங்க ஈஸியாக, நீங்கள் எப்படியோ குறைச்சிங்க, எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. பட் நான் சொல்லிட்டேன், இல்லை கஷ்டம்தான். நான் என்னத்துக்கு இல்லாட்டி நான் சொல்லேன், நல்லா தின்னுங்க எல்லாரும் ஒல்லியாங்கன்னு சொன்னால் ஜாலியாக தான் இருக்கும். விட்டா போச்சு எனக்குலாம். அதனால மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிட்டு இருக்கேன். சீரீஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் காதல் பற்றி, காதல் தோல்விகள் பற்றி, அதோட பெயின் பற்றியெல்லாம் அங்கங்கே அப்படி லைட்டாக தெளிச்சுடுவீங்க. சொந்த வாழ்க்கையில் சோக கதை ஏதாவது இருக்குது அந்த மாதிரி? சொந்த வாழ்க்கையில் சோக கதை இல்லை. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிரேக்கப்லாம் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் ஸ்கூல்லேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸ்கூலில் ஓகே தோணலை எனக்கு அந்த மாதிரி அந்த டைமில். இப்போ என்னடான்னா ஸ்கூலில் லவ் பண்ணவங்களாம் கரெக்டாக எங்கேஜ் ஆகிட்டே வராங்க. பட் கம்மிங் பேக் டு யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்றப்போ அது தட் இஸ் ஆல் பிகாஸ் நிறைய பேர் வந்து பாடி ஷேம் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலயா, செல்ஃபாகவே நான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் டெசிஷன்னாலயா? ஐ திங்க் அந்த அப்சஷன் இருந்திருக்கு எனக்கு. நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே ஒரு 10th 9th படிக்கிறப்பவே ஒல்லியாக இருக்கணும், ஒல்லியாக இருந்தால் வந்து நல்லா இருக்கும்,
எப்படியாவது வெயிட்டை லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அது என்னோட செல்ஃபாக நான் இது பண்ணது தான், செல்ஃபான டெசிஷன் தான். பட் அந்த பாடி ஷேமிங் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். ஐ மீன் கமெண்ட்ஸ் போடுறவங்க இப்போ போட்ட நம்ம ஒரு ஃபன்னி வீடியோ போடுறோம் அப்படின்னா 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்குள்ளே எந்த கமெண்ட் ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டா இருக்க, இந்த ரொம்ப குண்டா இருக்க, ஏன் நிறைய சாப்பிடுவியா, வந்து மாடு மாதிரி சாப்பிடாத, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். ஆனால் அதை பற்றி சரி ஓகே அவங்க சிரிச்சுட்டு போகிறாங்கன்னா ஓகேன்னு சொல்லி நான் விட்டுருக்கேன். பட் அவங்கள என்ன அஃபெக்ட் பண்ண நான் விட்டதில்லை. பாடி ஷேமிங் எனக்கு அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. எனக்கு என்ன கண்டென்ட் பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா இது இப்படி பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ண மாட்டாங்க. சில பேர் என்னென்னா நீ வந்து பேடாக ஃபீல் பண்ணணுன்னே வந்து கமெண்ட் போடுவாங்க, கிரிஞ்சு பண்ணாத, அந்த ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. நம்மளே வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பயமுத்துற அளவுக்கு அவங்க போடுவாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சில டைமில். ஐயோ இப்போ இதை போட்டால் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ வரை பார்த்து அட்மையர் பண்ணுற ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்னா யார் சொல்லுவீங்க? நான் வந்து ஆக்சுவலி ஹிந்தியில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், டாலி சிங்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. தமிழில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேராக சொன்னீங்கன்னா? தமிழ்லனா ஜம்ப் கட்ஸ், அதுக்கப்புறம் எருமசாணி அந்த டைமில். இப்போ நீங்கள் பார்த்து ஒரு சீனியர் கான்டென்ட் கிரியேட்டர் ஒரு 6 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ரீசெண்டாக புதுசாக வராங்களா, அவங்க பண்ணுறதுல எந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் ரசிக்கிற மாதிரி எந்த கான்டென்ட்ஸ் வருது? சமோசா மூக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுறாரு, அவரது எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து மணிகண்டன் ஒருத்தர் பண்ணுறாரு, அவங்களது பிடிச்சது. அவங்கெல்லாம் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மூவி பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. காத்தாடி கிளப் கூட ஒரு 6-7 பேர் வந்து ஒரு கேங்காக பண்ணுறாங்க. முதல்ல அதுக்கு நிஜமாக ஒரு நல்ல ஒத்துமை வேணும் அந்த 7 பீப்புளுக்குள்ளே. அண்ட் அது பார்க்க ஒரு சினிமாவில் ஒரு சீன் மாதிரி இருக்குது. நிறைய அது மாதிரி ஜானர் எனக்கு பிடிச்சிருக்கு. வீட்டில் நம்ம பண்ணுறது தாண்டி வெளியில் இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்களா அந்த இடத்துக்கே போய் எடுக்கிறாங்க. இந்த என்ன சொல்கிறது சேசிங் சீனு அந்த மாதிரிலாம் அதில் வச்சு ஸ்பூஃப் பண்ணி காமெடி பண்ண அது எனக்கு பிடிச்சது. ஓகே, இப்போ எங்கிட்ட சில காமெண்ட்ஸ் இருக்குது உங்களோட வீடியோஸில் இருக்க காமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு குயிக்காக ஒரு ப்ளே போயிடலாம். பேசாமல் இவங்க வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ண போகலாம். என்னைக்காவது ஒரு நாள் என்னோட ஆசை தான் வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ண போகலான்னா. நீங்கள் சொன்ன எனக்கு சீரியல் எடுக்கணுன்னே ஆசை. ஆக்சுவலி நடக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காகவும் போர் அடிக்காமல் கதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கார்த்திகை பார்த்தா பொண்ணுங்களுக்கே லவ் வந்துடும் போல். அது என்னோட ஃபேவரட் கமெண்ட் ஆக்சுவலி. ஆமாம், அது உண்மையும் தான். மோஸ்ட் கிரிஞ்சஸ்ட் சீரிஸ்? ஓகே, அது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீரீஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கே ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது. இது என்னன்னா நான் நிறைய கே ட்ராமாஸ் பார்ப்பேன். எனக்கு வந்து கொரியனில் பேசணும். நான் இந்த சீரீஸில் கொரியன்லலாம் நடுவில் பேசி விட்டுருக்கேன். ஏன்னா அது நான் நிறைய பார்ப்பேன்ல, அதோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன் கார்த்திக் கேரக்டர் ஜிவிஎம் மாதிரி பேசுகிறாங்க? ஜிவிஎம் மாதிரி பேசல, அவங்க அடித்தொண்டையிலேருந்து பேசுகிறாங்க. ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது வாய்ஸ் அப்படியே பேசிவிட்டு அதை எஃபெக்டில் மாற்றிட்டோன்னா எனக்கு என்னென்னா அது அந்த ஃபீல் வந்து விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவேன் கீழேருந்து பேசி. ஸோ அது ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் ரியாக்ஷன் டிஃப்ரென்ஸ் காட்டலாம், அதாங்க மேட்ச் ஆகிடும். அது மேட்ச் ஆகும். ரைட். அண்ட் சில ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம டக்குன்னு அதுக்கு போயிடலாம். நீங்கள் சினிமாவில் ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சா எந்த ஹீரோவோட பேர் பண்ணணும்னு ஆசை? மேடி சார். உங்களோட லைஃப்பில் யாராவது பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா? அது பொண்ணு நல்லா கூட படிக்கும். நான் வந்து டவுட்லாம் கேட்பேன். அப்போ வந்து நோட்ஸ்லாம் கேட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்ட டைம் நான் யூஜியில் இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணல இதெல்லாம். பட் நான் கிராஜுவேஷனுக்கு போகும்போது அப்போ நான் க்ரியேட்டர் ஆகிட்டேன். அப்போ எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தது. அப்போ நான் க்ரியேட்டர். பட் அப்போ தான் எனக்கு தெரியும் அவள் வந்து என்னை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கா. என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. பட் ஆனால் போயிட்டு இவங்க என்ன கிரிஞ்சாக பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டான்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசினதை நினச்சா எனக்கு வருத்தம். என்னால் நம்பவே முடியல, நீயா பேசினா அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி பிடிச்ச செலிப்ரிட்டியை விட்னஸ் பண்ண மொமெண்ட் இது? தமன்னா மெட்டா ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓகே. ரொம்ப டவுன் டு அர்த், ரொம்ப கிரவுண்டட், அவங்களோட பர்சனாலிட்டியே ரொம்ப வார்மாக இருக்கும். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஒரு பெஸ்ட் அண்ட் வஸ்ட் குவாலிட்டினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட் குவாலிட்டினா நான் வந்து ஹைலி எம்பத்தட்டிக். நான் ரொம்ப முதல்ல இன்னொருத்தருக்கு என்ன அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்போ நம்ம எதாவது சொல்ல போகிறேன்னா அவங்கள என்ன அஃபெக்ட் பண்ணுவோம், இல்லை சொல்ல வேண்டாம் அப்படின்னே விட்டுருவேன் நான். ஃபஸ்ட்டு குவாலிட்டினா கொஞ்சம் பீப்புள் ப்ளீஸிங் இருக்கும். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஒரு விஷயம் முடிஞ்சக்கப்புறம் அந்த அதே சினாரியோ ஓட்டி பார்த்து என்ன பண்ணியிருக்கலாம், இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே அனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன் உட்காந்து. லெட் கோவே கிடையாது, தூக்கி வச்சு ப்ராப்ளம்ஸ் வச்சு உட்காந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அது மாதிரி ஒரு அது வந்து பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்காவது இந்த கண்டென்ட் கிரியேஷனை விட்டுட்டு போயிடலான்னு தோணியிருக்குதா? டீமோட்டிவேட் ஆயிருக்கேன்னு சொல்லுவேன் நான். விட்டுட்டு போகணும்னு சொல்ல மாட்டேன், பட் டீமோட்டிவேட். சரி இதுதான் ட்ரெண்டில் இருக்க, எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுறாங்களும் நம்மளும் ஒரே மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணி அதில் போய் ஃபெயில் ஆகும்
அப்படியும் இருக்குது. இந்த மாதிரி ஒரே மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரிஜினலாக பண்ணி கூட ஃபெயில் ஆகலாம், ஆனால் ஒரிஜினலாக பண்ணணும் ஏதாவது ஆத்தென்டிக்காக. ஸோ தட் டைம் ஐவ் காட்டன் டிமோட்டிவேட்டட். ஃபிட் பண்ணணும்னு நினச்சதில்ல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி டைம்ஸ் இருந்திருக்கு. இப்போ நினச்சாலும் கண் கலங்க வைக்கிற ஒரு மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் என்ன? சேடாக அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு வந்து 99% ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்ன மூமெண்ட். ஸோ அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது, நான் நினச்சேன் 99% பிளாக் இத்தனை நாளாக தெரியவே தெரியாது, காப்பாற்றினதே பெரிய விஷயம், இப்போயாச்சும் நீங்கள் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன மூமெண்ட் நான் ரொம்ப பயந்த மூமெண்ட், என்ன பண்ணுறதே தெரியாத நினச்ச மூமெண்ட். ஹாப்பியாக அப்படின்னு சொன்னால் அவள் விருதுகளில் வந்து எனக்கு அவார்ட் தந்தாங்க. ஸோ வீட்டுக்கெல்லாம் ஏவி வந்து எடுத்து எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ என்னதான் இருந்தாலுமே காடோட ப்ரெசன்ஸ் வேணும் அப்படிங்கிற, நம்ம என்ன தான் ஒரு முயற்சி பண்ணாலுமே எத்தனையோ க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு அது அந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான மூமெண்ட். சூப்பர். நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். பட் உங்கள் வீடை பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு அழகான ஹோம் டூர் எடுத்தால் என்ன அப்படின்ற ஒரு சின்ன தோணல் வருது. ஸோ இங்கே நிறைய அவார்ட்ஸ் இருக்குது, இதை பற்றி சொல்லலாமா? ஷூர். இங்கேருந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து யூடியூப்பில் வந்து ப்ளே பட்டன் வாங்கினப்போ ஐ திங்க் 2 years into யூடியூப் வந்து எனக்கு ப்ளே பட்டன் கிடச்சிது. அண்ட் இது வந்து வேல்ஸில் வந்து 2025 இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் த இயர் அவார்ட். ஸோ வேல்ஸ் நக்ஷத்ராவில் போயிருந்தேன், நல்லா இருந்துச்சு ஈவெண்ட்டு. இதெல்லாம் அக்காது, அந்த சிங்கிங் சிம்பிள் போட்டதெல்லாம் அக்காது தான், அக்காது. மேலே வந்து அது வந்து நான் சொன்னல அவள் விருதுகள், எஸ் அதுதான் அந்த பெண்மணி போட்டிருக்காங்கல்ல, தட் இஸ் த அவள் விருதுகள் அவார்ட். அண்ட் இது லாஸ்ட் இயர் நான் வந்து 3-4 monthsல அப்படியே தொடர்ந்து அவார்டு வாங்கினேன். ஒரு லாஸ்ட் இயர். ஸோ அது அந்த தமிழ்நாடு இதுலேருந்து வாங்கியிருப்பேன், சிடா. ஓகே, அது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு ஆக்சுவலி, அந்த கற்பகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஸ் அந்த இது. ஸோ அதெல்லாம் தான், இதெல்லாம் நம்ம காலேஜ் ஈவெண்ட்ஸ் போகும்போது வாங்கினது. பட் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து பயங்கர நிறைய ஹர்டில்ஸ்லாம் பார்த்து வந்திருக்கீங்க. பட் ஸ்டில் இன்னுமே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் ரெசிபி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ற ஃபஸ்ட்டு விஷயம் என்னவாக இருக்கும் அந்த டயட்டை மெயின்டைன் பண்ண? ஹை ப்ரோட்டீன் டயட் ரெசிபி நான் ஒன்று சொல்கிறேன். சோயா சங்கை நல்லா வேக வச்சு அரைச்சிட்டு அதை வந்து ஆட்டாவோட கோதுமை மாவு சப்பாத்தி பண்ணுவோம்ல அதோட போட்டு நல்லா நீட் பிசிஞ்சிட்டோன்னா அது வந்து சோயா ஃபுல்கா மாதிரி வந்துடும். ஸோ அது சோயா ஃபுல்கா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது அப்சார்ப்ஷனுக்கு. நம்மளாம் நிறைய பேர் வந்து நெய்னா வந்து குண்டாயிடுவோம், பன்னீர்னா குண்டாயிடும், அது மாதிரி தப்பாக நம்ம நிறைய பேர் இன்னமும் நினச்சிட்டு இருக்காங்க சுகரை கட் பண்ணால் ஒல்லி ஆகிடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, சுகர்லாம் நான் சாப்பிட்றேன், நான் சுகர் சாப்பிடுவேன், எனக்கு வேணும் போது கேக்கும் சாப்பிடுவேன். எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ன லிமிட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அந்த சோயா ஃபுல்கா சொன்னால அது சோயா ஃபுல்கா பண்ணிவிட்டு உள்ள பன்னீர் ஸ்டஃப் பண்ணி, பன்னீர் ஒரு 50 grams மெஷர் பண்ணி ஸ்டஃப் பண்ணி, ஏர் ஃப்ரையர் இருந்தால் பன்னீர் ஏர் ஃப்ரையரில் போட்டு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் தக்காளி வெங்காயம் நல்லா இது பண்ணி அது உள்ள வச்சு ரோல் மாதிரி சாப்பிட்லாம். ஓகே, யா அது வந்து உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் மீலாக இருக்கும். அது நீங்கள் டயட் பண்ணுற ஒரு எண்ணமே இருக்காது. உங்கள் ரூம்னா உங்களுக்கு என்ன? ரூம்னா அது என்னோட கம்ஃபர்ட், வேர் ஐ கேன் பி மை செல்ஃப். அதுதான். நிறைய ஃபோட்டோஸ்லாம் அங்கே அழகாக இருக்குது. பர்டிகுலராக ஒரு ஆயில் பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றின மெமரிஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபேன் ஒருத்தவங்க வரைஞ்சி கொடுத்தாங்க. அவ்வளோ என்னை வந்து வரைஞ்சிருக்காங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ அதுதான் அந்த பெயிண்டிங். ஓகே, இது அக்காவையும் என்னையும் சேர்த்து வரைஞ்ச ஒரு ஃபோட்டோ. அதுவும் ஃபேனோட ஃபேன் ஆர்ட் ஸ்ரீலங்காலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, அண்ட் இது வந்து நம்ம அவார்டு வாங்கும் போது ஓகே ரீசெண்டாக வாங்கின ஒரு அவார்ட், ரைட்? ஸோ இப்போ ஃபேன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப 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 நீங்களே கேட்டுச்ச இவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்களா, நம்மளால் இவ்வளோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்குதா இவங்க லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் மெசேஜ் இருந்திருக்கா? ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க வந்து வெளியூரில் வந்து நம்ம வீட்டு ஸ்டடீஸ் வெளில போய் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி போயிருக்காங்க வீட்டை விட்டுட்டு. ஸோ ஷீ இஸ் லைக் டூயிங் பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஹேண்ட்லிங் ஸோ மச் ப்ரெஷர்ஸ். ஸோ அவங்க இந்த சீரியஸ் ஒரு காதல் வந்துச்சோ சீரீஸ் வந்து அவங்க தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஐ எம் ஃபீலிங் டவுன் அப்படின்னு. எனக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி டவுனாக இருந்துச்சு. உடனே அதை பார்த்து ரிப்ளை ஒரு 3 நிமிஷம் வாய்ஸ் நோட்டு வந்து நீங்கள் இதை பார்ப்பீங்களான்னு தெரியல, சிமு அக்கா ஐ ஹாவ் டு டெல் யூ, நீங்கள் வந்து சூப்பராக கண்டென்ட் பண்ணுறீங்க, ஒரு இதுவுமே நான் உங்கள் எபிசோட்காக நான் வெயிட் பண்ணுவேன்,
உங்கள் எபிசோட் பார்த்தா என் நாள் ரொம்ப பிரைட்டாக போகும், நான் எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு அப்படியே அவங்க பேசும்போதே நம்மளுக்கு அந்த வார்ம்த் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தோணும் நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம், தேர் இஸ் a ரீசன் தட் ஐ ஸ்டார்டட் அப்படிங்கிறது அது ஞாபகம் வரும் நம்மளுக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த பெட்லேயே இருக்கும் போது அப்படியே இருக்கும் போது அவங்க வந்து உட்காந்து என் வீடியோ பார்த்து சிரிக்கிறதே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோதான், நம்ம வந்து இன்னும் நிறையா பண்ணணும், வி ஆர் மேக்கிங் அ சேஞ்ச் அப்படின்ட்டு தோணும். அண்டு ஒரு சின்ன கம்பேரிசன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா, இவங்கள மாதிரி இவங்க கண்டென்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் சண்டை போட்டு வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறாங்க, ஏன் என்ன மாதிரி பண்ணுறீங்க, ஏன் எனக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கல அப்படி. ஸோ இந்த காப்பி கண்டென்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லையா. நம்ம வந்து ஓனாக ஒரு விஷயத்த நம்ம உலகத்துக்கு சொல்கிறோம், எல்லா தாட்ஸுமே பாரோட் தாட்ஸ் தான். பட் ஆனால் அதை உன்னோட உலகத்துலேருந்து நீ ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிற ஒரு வேறு விஷயம். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த க்ரியேஷன்லேயே கூட இது மாதிரி போட்டால் இது மாதிரி அது மாதிரியே நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு ஒரிஜினலாக போனால் அது ஃபெயிலோ பாஸோ ஒரிஜினலாக பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். இந்த ரூமில் நான் வேறு என்ன பர்டிகுலர் நோட் பண்ணுறேன், 2 டால்ஸ் நோட் பண்ணுறேன், 2 டெடி பேர்ஸ் நோட் பண்ணுறேன். இது டெடி பேரா? இது வந்து ஆக்சுவலாக அது ஒரு சின்ன பொம்மை, க்யூட்டான பொம்மை, அவ்வளோதான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஃபேஸ் பக்கத்தில் பாருங்க. ஸோ இது வந்து நான் எப்பயுமே ஹக் பண்ணிட்டு தூங்குவேன் நைட்டு. ஸோ இது என்னோட கம்ஃபர்ட் டாய். ஓகே. என்ன உங்களோட ஹாபீஸ்லாம் என்ன உங்களுக்கு? ஹாபீஸ் ஆக்சுவலாக நான் இப்போ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம், ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சும்மா என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு நார்மலாக எல்லாரும் மாதிரி தான், ஹிந்தி நல்லா புரியும், ஹிந்தி பேசுறது வரை நல்லா புரியும், தமிழ் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் லாங்குவேஜ் எடுத்தேன், ஓரளவுக்கு கண்டுபிடிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி கொரியன் கூட கற்றுக்கணும் ஆக்சுவலி. திஸ் இஸ் யுவர் ரூம்? எஸ், திஸ் இஸ் மை ரூம், திஸ் இஸ் மை பெட், திஸ் இஸ் வேர் ஐ ஸ்பெண்ட் லைக் 23 hours, 1 hour எப்பயாவது வெளில வருவேன். இது மாதிரி திஸ் இஸ் மை டென், இஸ் லைக் மை டென். இங்கே மிரர் இருக்குது, இங்கே வாஷ்ரூம் இருக்குது, ஏசி இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது வேணும்னா வெளில போவேன். அண்ட் இது ஃபுல்லாக இந்த ட்ராயர் ஃபுல்லாக என் மெடிசன்ஸ்லாம் இருக்கும், நம்ம சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா. யூஸ்வலாக இங்கே எல்லாரும் மேக்கப் தான் வச்சுருப்பாங்க, பட் நான் வந்து அமிர்தாஞ்சன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸு, வயசாயிடுச்சு என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி. ரைட். இப்போது ஜென்ரலாகவே நீங்கள் கம்மி டைம் தான் எடுத்துப்பீங்க ரெடியாக அப்படின்ற மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். கேட்பாங்களே, என்னையே கேட்பாங்க, அக்கா என்ன சொல்லுவாங்க, தயவு செஞ்சு ஐலைனர் மட்டும் நீங்கள் வந்து விங்லாம் போட ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு வரல, லிப்ஸ்டிக்கை வாய்ஃபுல்லாக போடுங்க, ஏங்க இங்கே வரைக்கும் லிப்ஸ்டிக் போடுங்க, இங்கே வரைக்கும் வரணும். நான் அவங்க வந்து விட்டா வந்து போட்டு விட்ருவாங்க, அவ்வளோ மட்டமாக போடுவேன் நான் மேக்கப்பு. உங்கள் ஸ்கின் கேர் என்னவாக இருக்கும் டெய்லி ரொட்டீனில்? நீங்கள் எழுந்திரிச்சது காலை எழுந்தது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து என்ன பேசிக் ஸ்கின் கேர்? பேசிக் ஸ்கின் கேரே இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் அடிப்பாங்க, ஆனால் பேசிக் ஸ்கின் கேர் இல்லை. டச்வுட் எனக்கு வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது பிம்பிள்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு எனக்கு வரதில்லை. ஸோ சும்மா பேசிக்காக குளிக்கும் போது மூஞ்சி அலம்புறது, அவ்வளோதான். மேக்கப் போடுற டைமில் நான் ஆக்சுவலாக கன்சீலர் ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஈவெண்ட் போகிறோம் அப்படின்னா போடுவேன். இப்போ கூட நான் போட்டல, நான் வேறு லிப்ஸ்டிக்காக ஐலைனர் தான் போட்டிருக்கேன், போட மாட்டேன் யூஸ்வலாக. முகத்தை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முகம் வேணும்னு தான் எல்லாரும் வேண்டுறோம். இவங்க கொஞ்சம் ஓவராக சொல்கிறாங்க. மேக்கப் போடாதப்பே லைட்டாக இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ப்ளஷ் போட்ட மாதிரி இருக்குது. அது இத்தனை நேரம் சிரிச்சதுனால இருக்கலாம், மற்றபடி அது நார்மலாக டச்வுட் ஒரு விஷயமாச்சும் உருப்படியாக இருக்குன்னா அது மேபி என்னோட ஸ்கின்னு நினைக்கிறேன். இது சொன்னக்கப்புறம் தன்னடக்கம் ப்ரோ மேக்ஸ் ஸ்ரீமதி. தன்னடக்கம் ப்ரோ மேக்ஸ் இல்லை, எனக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையுமே இருக்குது. பட் ஏதாவது ஒரு விஷயம் உருப்படி, இப்போ நான் பல்லுக்கெலாம் நான் கிளிப்பு தாங்க போட்டேன், 2 times கிளிப் போட்டு ரீடைனர்ஸ் போட்டிருக்கேங்க. இயற்கையாலாம் அப்படிலாம் இல்லை, ஐ யூஸ் டு பி ஃபேட், ஐ யூஸ் டு பி தட் கிட். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அது தேறி இருக்குது. சரி, இவ்வளோ நேரம் உங்கள் வீடை வந்து ரொம்ப அழகாக சுற்றி காட்டினீங்க, தேங்க்யூ ஃபார் தட். முக்கியமாக ஒரு ஃபைனல் கொஸ்டினாக என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே 2 சைடு இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களோட லவ்வர்ஸ் அண்ட் ஹேட்டர்ஸ் 2 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? லவ்வர்ஸ், தேங்க்யூ ஸோ மச், எனக்கு இன்னும் லவ் கொடுத்துட்டே இருங்க. ஹேட்டர்ஸ், ஐ ஹோப் யூ ஹீல். தேங்க்யூ. Wishing you only the best. தேங்க்யூ மங்கை, தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Ready to eat non-veg delicacies from Prabandam by Choran Mess.